Hi force. இன்னைக்குலேருந்து நம்ம ரெஸ்யூம் பண்ணுறோம் எல்லாமே அண்ட் பேக் டு டெய்லி வீடியோ. இடையில ஸ்டாப் ஆகிட்டேன், லைக் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் அண்ட் கொஞ்சம் ப்ரெப் பண்ண முடியல அண்ட் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போயிடுச்சு லைஃப்பில். ஸோ இனிமேல் உங்களுக்கு டெய்லி கண்டென்ட் இருக்கும், டெய்லி ஒரு வீடியோ இருக்கும். அண்ட் நான் யோசிக்கிறேன் மேக்ஸிமம் சினிமா பற்றி பேசலான்ட்டு. ஏன்னா நார்மல் இந்த ஜென்ரல் டாக்ஸ் பேசுறதுல தெரில நம்மளுக்கு அதில் சொல்லுது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம க்ரோ ஆகிற ஸ்டேஜில் நம்ம க்ரோ ஆகிட்ட பேரும் பேசினா அதுக்கு ஒர்த் இருக்குது. அண்ட் அதை பற்றி டீப் நாலேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கே அது தோணுது பாருங்கள். இந்த ஒரு நிமிஷத்தில் இந்த வீடியோ பண்ணோன்னு நினச்சேன். இந்த ஒரு நிமிஷம் வீடியோ ஃபுல் நான் யோசிக்கிறேன் இது கொஞ்சம் லென்த்தாக போடலான்ட்டு. சரி, இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக போட்டுடுவோம். ஓகே. இந்த டைம் கேப்பில் நான் கொஞ்ச நாள் ஆஃபீஸ் போயிருந்தேன். ஸோ ஆஃபீஸ் போகிறப்போ நான் 2 சீரீஸ் முடிச்சிருக்கேன். ஒன்று வந்து ஹவ் ஐ மெட் யுவர் மதர், இன்னொன்று வந்து டேர்டெவில். ரீபார்னும் பார்த்தாச்சு, லைக் 4 சீசன் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ இதை பற்றி இந்த வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். அதை பற்றி என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல. அண்ட் நான் சரி எனக்கு மனசில் தோணுறது பேசுவேன். அதில் மேபி ஸ்பாய்லராக இருக்கலாம். அண்ட் நிறைய பேருக்கு அந்த ஸ்பாய்லர் பார்த்தா பேரும் கதை டிஸ்டர்பாக இல்லாமல் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? படம் பற்றி பேசுவோம். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கொஞ்சம் நல்லா ரீச் ஆன படம் எல்லாம் பார்த்துட்டேன். அதை பற்றியும் என்னோடய டிஸ்கஷன் இருக்கும். அண்டு இப்போ வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது, அந்த ஸ்டாண்ட் வாங்கலை நான். அதனால தான் இந்த ஃப்ரேமில் பேசிகிட்டு இருக்கேன். ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நான் பேசுவேன். இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி மண்டே மோட்டிவேஷன் கைண்ட் ஆஃப் இதில் பார்க்க போனால் எனக்கு நான் லாஸ்ட் வீடியோ போட்டப்போ 30 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு ஆல்மோஸ்ட் 1 or 2 month நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் வீடியோ போட்டு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 or 4 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க யூடியூப் சேனலில். ஸோ அந்த 4 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு இந்த மோட்டிவேஷன். நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணோம் பெட்டராக பண்ணோன்ட்டு நான் யோசிச்சு லைக் டெய்லி யோசிக்கிற ஒரு ரீசனாக இருந்துச்சு. அண்ட் அந்த 4 சப்ஸ்கிரைபருக்காக ஐம் சீரியஸ்லி தேங்க்யூ. நீங்கள் என்னை இந்த வீடியோ க்ரியேட் பண்ண மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க. நான் மேபி கரெக்டாக பண்ணுறேனோ இல்லையோ தெரில, பட் நான் பெட்டர் பண்ணிகிட்டு இருப்பேன். இதோட பெட்டராக ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஹோப் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும். ஹோப் என்னோட வீடியோ உங்கள் எல்லோருக்கும் ரீச் ஆகும். அண்ட் புது பாயிண்ட் ஆஃப் வியூவாக உங்களுக்கு தோணுன்ட்டு என்னோட அபிப்பிராயம் இருக்குது. நான் மேபி சில இடத்துல ராங்காக இருக்கலாம், சில இடத்துல ரைட்டாக இருக்கலாம். எனி விச் வே இஃப் நான் ரொம்ப ராங்காக இருக்கேன்னா நான் கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கேன்னா அது இருக்கும். ஏன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோடய பாஸ்ட் வச்சு நான் மேபி சொல்கிறதா இருப்பேன். அண்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ சேனல் ஹாய் ஃபோர்ஸ் சேனல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு அதே கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம புதுசாக சொல்கிறோம், நம்ம பீப்புளில் சொல்கிறோன்ட்டு, லைக் நம்மளை பார்க்குறவங்கள சொல்கிறோன்ட்டு. அண்ட் இது என்ன சொல்கிறது, இந்த எல்லோரும் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ விருப்பப்படல. நான் ஒரு கண்டென்ட் பண்ணுறேன், அது நீங்கள் வியூ பண்ணுறீங்க, அதில் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் என் மேலே இன்ட்ரெஸ்ட் வச்சு என்னை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேவா? மேபி நிறைய இடத்துல நான் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் லோன் பற்றி பேசணும் மெயினாக, அதுக்கப்புறம் சிபில் பற்றி பேசணும் மெயினாக, அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பற்றி பேசணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு டெய்லி கண்டென்ட்டாக வரும்னு நினைக்கிறேன். இது லாங் ஃபார்மில் வரும் அண்ட் ஷார்ட் ஃபார்மில் மேபி அதுக்காக சின்னதாக ஏதாவது கிளிம்ஸாக போடுவேன். மெயினாக நான் அந்த ஒரு ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால ஷார்ட் ஃபிலிம்காக ஸ்டோரி ஃபுல்லாக எழுதிட்டேன். அது ஏஐ கூட நான் என்ன பண்ணேன், அது வச்சு என்ன ஹெல்ப் ஆச்சா இல்லை அது வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆச்சான்ட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவேன். லைக் இது மேபி இது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறதுனால இது ஒரு கிளிம்ஸாக கூட இருக்கலாம் என்னோடய வரப்போகிற வீடியோக்காக. ஸோ இந்த நான் சொன்ன டாபிக் எல்லாம் இது வரும்.
இந்த வீடியோ ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என் ஃபோனில் மெமரி கம்மியாக இருக்குது. இப்போது சில வீடியோஸ் எல்லாம் delete பண்ணிட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்லி ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நான் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? மேபி உங்களுக்கு இது போராக இருந்துச்சுன்னா அண்ட் உங்களுக்கு பெட்டர் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அண்ட் நான் நல்லா வீடியோ பார்ப்பேன், இதுக்கப்புறம் நல்ல கண்டென்ட்டாக போடுவேன். என்கிட்ட எடிட்டர் இல்லை. எனக்கு அஃபோர்டபுளான எடிட்டர் யாராவது இருந்தீங்கன்னா பிங் பண்ணுங்கள், இல்லை இமெயில் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம கொலாபரேட் பண்ணி ஒரு பெட்டர் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் அஃபோர்டபுள் பண்ண முடிஞ்சிச்சுன்னா வீடியோ க்ரியேட் பண்ண லைக் எடிட்டருக்கு பே பண்ணுற மாதிரி நான் ஷோராக பே பண்ணுவேன். இஃப் எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை முடியலன்னா நான் என்னோடய சிங்கிள் ஷார்ட் வீடியோவே மேக்ஸிமம் ஷூட் பண்ணிட்டு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட கொலாபரேட் பண்ணி உங்களோட எனக்கு தெரியும் அட்லீஸ்ட் எனக்கு தெரிய வரல எனக்கு இவ்வளோ என்ன சொல்கிறது இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் இந்த எடிட்டர் ஹையர் பண்ண ஸோ தட் பெட்டர் கண்டென்ட் போடுறதுக்கு. ஸோ யாராவது இந்த எடிட்டர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் யூடியூப் எடிட்டர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் பிங் பண்ணுங்கள், நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் நான் உங்களை ஹாய் சொல்லுவேன் ஆர் இமெயில் பண்ணுவேன். ஸோ ஸ்டே கனெக்டட். அதுக்கப்புறம் வந்து ஆமாம், ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வீடியோஸ் இது வரப்போகிற வீடியோவில் என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் பேங்க், அபவுட் லோன், அபவுட் சிபில், என்னோடய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்ன ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணேன், எப்படி பண்ணேன், அண்ட் என்னோடய சினிமா ரிவ்யூஸ் ஆர் சினிமா பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மூவிஸ் அண்ட் சீரீஸ் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். லைக் எனக்கு பிடிச்ச படம், எனக்கு பிடிச்ச சீரீஸ் அந்த மாதிரி. அண்ட் அதில் நான் பார்த்ததில் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி பேசுவேன்னு இருக்கேன். ஐ திங்க் திஸ் குட் பி டூ-வே கம்யூனிகேஷன். லைக் நான் ஏதாவது சொல்கிறது இங்கே சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா மேபி எனக்கு டைம் இருக்கிற நேரத்தில் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவேன். அது என்கேஜிங்காக இருக்கும். அண்ட் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா நான் அடுத்த முறை அந்த படத்தை பார்க்குறப்போ அந்த சீரீஸ் பார்க்குறப்போ சீரீஸ் செகண்ட் டைம் மோஸ்ட்லி பார்க்க மாட்டேன் சீரியஸ்.